அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் டி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் பாப்பா கண்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு சிறப்பாக உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இந்த திட்டத்தை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று நம்முடன் சிறப்பானது ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர காத்து கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் ரோட்டரியன் நாகப்பட்டினம் என் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு முக்கியமான நிகழ்வு என்று, அதாவது இந்த காலை சக்கரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் நிறுவன நாள், 13வது நிறுவன நாள் பிறந்த நாள்
இந்த தருணத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 2009 இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 13 ஆண்டுகளை கடந்து 2022 அடியெடுத்து வைக்கின்றோம். அதில் எங்களுக்கு சிறப்பு என்னவென்றால், எங்களது சங்கத்தை அன்று ஆரம்பித்த நாகப்பட்டினம் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் என் கோவிந்தராஜ் சார் அவர்கள் இன்று எங்களுடன் இணைந்து எங்களது சிறப்புகளோடு பணியாற்ற சிறப்புரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த தருணத்திலே அனைவரையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பை நாங்கள் பெருமிதமாகவும் பெருமையாகவும் கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் பாப்பா கண்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி பிரேயர். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகின் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி ஃபோர்வேட்டர்ஸ். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா, 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா, 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா, 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா. நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரொட்டேரியன் பாப்பா கண்ணன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. எல்லோருக்கும் முழு நிலவு நாள் வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இறக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. பிரணவ மந்திரத்தில் மகர ஓசை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகர ஓசை இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது. அந்த மகர ஓசையை கவனித்து உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய இருப்பிடத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த மகர ஓசையை செய்யும் பொழுது இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த நாக்கை மடித்து செய்யற ஒரு முறையை சொல்லி கொடுத்திருந்தோம். அந்த முறையை பின்பற்றுங்க. 21 முறை உச்சரிக்க போறோம். உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். நன்றாக ஈர்ப்பு சக்தி உடைய நாள் இந்த நாள். நீண்ட காற்றுள் இழுத்து
நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்வோம், பின்பற்றுவோம், வழி நடப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கண்களுக்கு உண்டான பயிற்சி, கைகளுக்கு உண்டான பயிற்சி. கைகளை விரித்துக் கொள்கிறோம், வாய்ப்பகுதியை விரித்துக் கொள்கிறோம், நாக்கை விளைநீட்டுகிறோம். அதே சமயத்தில் கண்கள் 2 1 ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கருவிலை மட்டும் மேல் நோக்கி பார்க்கிறோம், கீழ் நோக்கி, மேல் கீழ், மேல் கீழ், மேல்
கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஆழ்ந்த மூச்சு. வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து மேல் வலது கீழ் இடது அப்படியே நன்றாக சுழற்றுவோம். ஆழ்ந்த மூச்சு. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகள் ஏற்பட்ட உணர்வுகளை கவனித்து ஆழ்ந்த மூச்சு. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு 9 10. அப்படியே கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளை கவனித்து ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்றெடுத்து மெல்ல வெளியேற்றோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. கண்களை மூடி காற்றை ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றோம்.
அடுத்ததாக படுத்த நிலையில் வலது கை வலது கால் பிடித்து 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால். இந்த கால் பிடிக்கும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய கால் இப்படி மேல வர வேண்டாம், இப்படி நீட்டிய நிலையிலே இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. மூச்சு காற்று உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும், விடும் பொழுது கீழே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் இணைத்து வைத்து பக்கவாட்டில் லேசாக வலது இடது ஆழ்ந்த மூச்சு. புஜங்காசனா. கால் பாதம் நீட்டி இருக்க வேண்டும், கைகள் பக்கவாட்டில் இருக்கட்டும். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு தலை உயரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே தொடைப்பகுதி பின்பகுதியில படட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வலது கை வலது கால் கண்காலை பிடிக்கட்டும், இடது கை இடது கால் கண்காலை பிடிக்கட்டும். நல்ல கிட்ட இழுங்க. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. முயலாசனம். அப்படியே 10 வினாடி இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல மூச்சு இழுத்தவாறு மேல வரும். ஆழ்ந்த மூச்சு.
கண்களை மூடி நீண்ட காற்று எடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இன்னொரு முறை ஆழமாக உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் மேலே உயரும் பொழுது நுரையீரல் கூடுதலாக விரிக்கப்படுகிறது. ஆகையால் ஆழ்ந்த மூச்சு உள்ளே செல்லும். அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழ் நோக்கி வருகிறோம். நன்றாக நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வரட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே வருகிறது. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இயல்பு நிலையில் வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து இடப்புறமாக காற்றை வெளிவிட்டவாறு கொண்டு போறோம். அப்படியே நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு போகட்டும். முடிந்தவர்கள் முட்டியை தாண்டி கீழ் நோக்கி செல்லலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே மேல வரட்டும். மீண்டும் நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்துங்க. ஆழ்ந்து உள்ளிழுத்து எதிர் திசையில் பக்கவாட்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்படியே மூச்சு இழுத்தவாறு மேல வரட்டும். ஆழ்ந்த மூச்சு. இடது கை பின்புறமாக, வலது கை இடது கால் முட்டியில் அப்படியே காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே பின்புறமாக திருப்புகிறோம். அடுத்த பத்மாசனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. எதிர் திசையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். கண்களை மூடி அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே தோள்பட்டை பகுதிக்கான பயிற்சி. ஒரு நீண்ட மூச்சு. கண்கள் மூடியவாறு ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். இடதுகையில் சின்முத்திரை, வலதுகையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடதில் வெளியேற்றி அதிலே இருக்கிறோம். 1,
2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். வயிற்று பகுதி முன்னும் பின்னும் போய் வருகிறேன். அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 உள்ளிடுங்க, 2 வெளியேற்றுங்க. நன்றாக உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 ஆழ்ந்த மூச்சு. இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை முட்டி பகுதி மேலே போகும்போது காற்றை நன்றாக இழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளிழுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை
அப்படியே கண்களை மூடி எவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த நிலையில் சுவாசத்தை கவனிக்கிறோம். புருவ மத்தி அருகில் சென்று காற்று மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் பற்றி படர்ந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறது. மூச்சோடு நம்முடைய கவனத்தை பாதம் வரைக்கும் மேலே உச்சித்துளை வரைக்கும் கவனத்தை செலுத்துகிறோம். தலைப்பகுதி முழுவதும் பரவ விட்டு அப்படியே கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், நெஞ்சக பகுதி, பின்பகுதி, வயிற்று பகுதி, பின்பகுதி, இடுப்பு, துடைகள், முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கரைக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்கள். அப்படியே கவனத்தை மேல் நோக்கி கொண்டு வருகிறோம். கவனம் உடலில் இருக்கட்டும். கை விரல்கள், இரு கை விரல்கள், கழுத்து, எல்லா இடங்களிலும் கவனத்தை செலுத்தி மூச்சோடு சேர்த்து பயணிக்கிறோம். உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் எவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்களோ அவ்வாறே கண்கள் மூடிய நிலையிலேயே கவனத்தை செலுத்துகிறோம். கவனம் வெளிச்சென்றாலும் மீண்டும் கவனத்தை உடலின் பக்கம் திருப்பி கவனிக்கிறோம். எல்லோருடைய கண்களும் மூடிய நிலையில் ஒவ்வொரு அங்கங்களாக கவனத்தை செலுத்துகிறோம். மனம் எங்கே செல்கிறதோ காற்று அங்கே செல்லும். காற்று எங்கே செல்கிறதோ அங்கே ரத்தோட்டம் சீரடையும். ரத்தோட்டமே நம்முடைய உடலை புத்துணர்வாக்குகிறது, செல்களை புதுப்பிக்கிறது, அங்கிருக்கக்கூடிய தொந்தரவுகளை நீக்குகிறது. முழுமையாக செய்கிறோம். கவனம் எல்லா இடங்களிலும் சென்று உடல் தொந்தரவுகள் அனைத்தும், உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் வெளியேறுகிறது. உடல் சக்தி பெறுகிறது, சமநிலை அடைகிறது. நன்றாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்ததால் நம்முடைய உடலும் உள்ளமும் புத்துணர்வோடு உள்ளது.
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் கேந்திர டிவி நேயர்களே, காலை வணக்கம். இந்த கிட்னியில் கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கிட்னி கல்லை ஒரே நாளில் கரைக்கிறது எப்படி பார்க்கலாம். இதுக்கு பேர் பீன்ஸ் வைத்தியம்னு பேர். அதாவது பீன்ஸை பயன்படுத்தி, பீன்ஸ் அப்படின்னா சோயா பீன்ஸ் கிடையாது, சாதாரண பச்சை கலரில் நீளமாக காய் இருக்கு இல்லைங்களா, பீன்ஸ் காய் நாங்கள் சாம்பாரில் போடுவாங்க இல்லையா, இந்த பீன்ஸு காயை பயன்படுத்தி கிட்னி கல்லை ஒரே நாளில் கரைக்கலாங்க. பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க, என்ன சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேகமாக சொல்லுவேன். ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. விதைகள் வேண்டாம், விதைகளை நீக்கிடுங்க. ஒரு குண்டா எடுங்க, அடுப்பில் வைக்கிற மாதிரி ஒரு சட்டி, சட்டினா மண் சட்டியில் சாதாரணமாக சாம்பார் வைக்கிற மாதிரி சட்டி, இது அடுப்பில் வைங்க. அடுப்பு கேஸ் அடுப்பாக இருந்தால் சிம்மில் தான் இருக்கணும், பெருசாக வைக்கக்கூடாது. 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. இந்த 1/4 கிலோ பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி விதைகளை நீக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை தண்ணியில் போட்டுருங்க, மூடிடுங்க. 2 மணி நேரம் கண்ணில் பார்க்கவே கூடாது, சிம்மில் வச்சுட்டு வந்துடுங்க. 2 மணி நேரம் அதுவாக சூடாகிட்டே இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு முறை லேசாக கலரி விடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த குண்டாவை எடுத்து அப்படியே மிக்சியில் போடுறீங்க. குண்டாவே இல்லை, குண்டாக்குள் இருக்கிற தண்ணியும் பீன்ஸையும் மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைக்கிறீங்க. அரைச்சிட்டு அதை காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே குடிச்சிடணும். சுட சுட இல்லை, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா. ஏங்க தண்ணி மட்டும் குடிக்கணுமா இல்லை பீன்ஸை சேர்த்து குடிக்கணுமான்னு கேட்காதீங்க. தண்ணி பீன்ஸு ஒன்றா சேர்ந்து அது கூழ் மாதிரி ஆயிரும். நீங்கள் அந்த குண்டாலிருந்து மிக்சியில் போடும்போது தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, தண்ணி தான் முக்கியம். தண்ணியும் வேணும், பீன்ஸும் வேணும். அதை மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சி அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. சில பேர் கேட்குறாங்க, உப்பு போட்டுக்கலாமா சர்க்கரை போட்டுக்கலாமான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, கொஞ்சம் தானே மருந்து தானே, அதெல்லாம் குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஃபுல்லாக குடிச்சிடணும். குடிச்சிட்டு அந்த வினாடியிலிருந்து 3 மணி நேரத்துக்கு எதையுமே சாப்பிடக்கூடாது. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, வடை எதையும் தொடக்கூடாது. பால், டீ எதுவுமே இல்லை. அந்த குடித்த அந்த நிமிஷத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகும். தாகம் இருக்கோ இல்லையோ 3 டப்பா தண்ணி வச்சுக்கோங்க 3 மணி நேரத்துக்கு. அப்போ என்ன கணக்கு, 1 மணி நேரத்துக்கு 1 டப்பா 1 லிட்டரு. தாகம் இருக்கோ இல்லையோ எடுத்து குடிச்சிடணும். குடிச்சிட்டு குடிக்க யூரின் வருமா? நீங்கள் பாத்ரூம் போய் யூரின் போங்க, போகும்போது கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பார்க்குறக்கு யூரினை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி ஊற்றி பாருங்கள். ஏங்க 3 மணி நேரத்துலேயே கல் வெளியே வந்துடுங்க. எதுக்கு பார்க்க சொல்கிறேன்னா கன்ஃபர்மேஷனுக்கு, பார்த்தா ஒரு நிம்மதியாக இருக்கும், அப்பா ஆடா வந்துடுச்சு அப்படின்னு. 3 மணி நேரம் தான். கிட்னி கல் இருந்தால் அது வாட்டுக்கு வெளியே வந்துடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், 1/4 கிலோ பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணணும், விதைகளை நீக்கிடணும். ஒரு குண்டா 1 லிட்டர் தண்ணி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சு கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து அதை அப்படியே மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அடிச்சிடணும். காலையில் வெறும் வயிற்றில் அதை எடுத்து குடிச்சிடணும். தேவைப்பட்டால் உப்பு சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம், போடாமல் குடிக்கிறது சிறந்தது. அந்த வினாடியிலிருந்து 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி தாகம் இருக்கோ இல்லையோ குடிச்சே ஆகணும். எதையுமே சாப்பிடக்கூடாது. இதான் ரூல்ஸ். செஞ்சு பாருங்களேன், அன்னைக்கே கல் வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான். நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், கல்லே இல்லைன்னு சொல்லுவாங்க. கிட்னி கல்லை ஒரே நாளில் கலைக்கும் வெளியே கொண்டு வரும் பீன்ஸ் வைத்தியம். அருமையான திட்டம், செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். அப்படி கல் வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது, சிம்பிள்.
ஒரு வேளை இதை செய்கிறீங்க, செஞ்சு நீங்கள் கண்ணாடி டம்ளர் பிடிச்சி பார்க்குறீங்க, கல் வரவே இல்லை. வந்துச்சா இல்லையா அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 நாள் விட்டுருங்க. அது ஒரு சில பேருக்கு அன்னைக்கே வரும், சில பேருக்கு அடுத்த நாள் வரும். நீங்கள் செக்கெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டா பண்ணி பார்க்கும்போது சொல்லுவாங்க கல்லே காணுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான். இதை டெய்லியெலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு முறை பண்ணால் அடுத்த முறை அடுத்த மாதம் தான் பண்ணணும், 30 நாளுக்கு அப்புறம் தான் பண்ணணும். அடிக்கடிலாம் பண்ணக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. கிட்னியில் கல் இருந்தால் பண்ணுங்கள். கிட்னி ஃபெயிலியர் வேறு, கிட்னியில் கல்லுங்கிறது வேறு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உலகத்தில் பல பேர் கிட்னி கல்லை ஒரே நாளில் கலைச்சி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அருமையான திட்டம். அடிக்கடி பீன்ஸை தண்ணியில் போட்டு, பீன்ஸை கட் பண்ணி விதைகளை நீக்கி தண்ணியில் போட்டு அப்பப்போ சூப் சாப்பிடுங்க. சும்மா இப்போ நான் முதல்ல சொன்னது வைத்தியம், இப்போ சொன்னது சும்மா எனர்ஜிக்கு. பீன்ஸ் தாங்க கிட்னிக்கு எனர்ஜி. பீன்ஸை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் உப்போ சர்க்கரையாக போட்டு டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முதல்ல கிட்னிக்கெல்லாம் வராது, கிட்னி ஸ்ட்ராங் ஆகும். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஒரே நாளில் கிட்னி கல்லை கரைப்பது எப்படி. இது குழந்தைகளுக்கும் கூட கொடுக்கலாம். ஒரு 5 வயசுக்கு மேலே ஒரு வேளை கிட்னி கல் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி 1/4 கிலோ இல்லாமல் 1/4 கிலோ 1 லிட்டர் தண்ணியில் செஞ்சுட்டு அதில் குழந்தைங்க இருக்கும்போது பாதி, முக்கால்வாசி, அரைவாசி கொடுத்தா போதும். இப்போ நான் சொன்னது பெரியவங்களுக்கான ஒரு அளவு. செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். கிட்னி கல்லை ஒரே நாளில் கரைப்பது எப்படி, பீன்ஸ் வைத்தியம். பாருங்கள், பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் 4 முறை கிட்னி கல்லுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஏன் 4 முறை பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல் ஏன் வருது அப்படிங்கிறது யாருமே கேட்குறதே கிடையாது. கிட்னி கல் ஏன் தெரியுங்களா வருது? உடம்புல தண்ணி குறைஞ்சா வரும், உப்பு குறைஞ்சா வரும். உப்பு அதிகமான வரும், தண்ணி அதிகமாக ஆனால் வரும், காற்று அதிகமான வரும், காற்று கம்மியான வரும். உப்பு, தண்ணி, காற்று, இதை 3ஐயும் ஒழுங்கு பண்ணுங்க, சரியாக போயிடும். இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறேங்க. அதனால் கிட்னிக்கெல்லாம் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் கரையும். ஆனால் மாடி தப்பாக வாழ்ந்தால் மாடி வரும். எனவே கிட்னிக்கல்லை பீன்ஸை வைத்து கரைத்து விட்டு பிறகு நாம் சொல்லுகிற இயற்கை வைத்தியங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி தண்ணி குடிப்பது என்பதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இனிமேல் வரவே வராது. எனவே கிட்னிக்கல்லை இயற்கையாக கரைப்போம், நாம் இயற்கையாக வாழ்வோம். நன்றி ஐயா. அருமையான ஒரு சிந்தனை. கிட்னிக்கல் கரைப்பது எப்படி என்ற ஒரு நல்ல கருத்தை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு புதுமையான நாள். காலச்சக்கரம் தொடங்கி 72 நாட்கள் ஆகின்றன. அந்த காலச்சக்கரம் தொடங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் இன்று 13ஆம் ஆண்டு துவக்க நாள். 13ஆம் ஆண்டு துவக்க நாளிலே அன்று துவக்கிய மாவட்ட ஆளுநர் இன்று எங்களுடன் காலச்சக்கரத்தில் இணைந்து சிறப்புரையாற்ற வந்திருப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அன்று இதே 2009 எங்கள் சங்கத்தை ஆரம்பித்து சிறப்பித்துக் கொடுத்த மாவட்ட ஆளுநர், அன்றைய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் என் கோவிந்தராஜ் சார் அவர்கள் இன்று இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் எங்களுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருப்பதில் பெருமிதம் கொள்வதில் எங்கள் சங்கம் பெருமிதம் கொள்கிறது. கோவிந்தராஜ் சார் அவர்களின் ஒரு சிறிய முன்னுதாரணம் என்னவென்றால், அன்பானவர், பாசமானவர், பண்பானவர், எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். அவங்க சார் ரோட்டரியில பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவுதோ சேவைகள் செஞ்சிருக்கிறாங்க. பிரசிடென்டா இருக்கோம்லையும் சரி, உறுப்பினராக சேர்ந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் அவங்க நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட சேவை செம்மல் அவார்டுன்னு சொல்லிட்டு ராஜ் டிவில அவங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. பிரசிடென்டா இருக்கோம்ல 17 அவார்டு வாங்கியிருக்கிறாங்க.
அசிஸ்டன்ட் கவர்னரா இருக்கக்குள்ள 34 அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம வெளிநாட்டுல இருந்து அவர்களுக்கு நிறைய அவார்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 ஹார்ட் சர்ஜரி, அவங்க பீரியட்ல 32 ஹார்ட் சர்ஜரி பண்ணி நல்ல ஒரு பெரிய ஒரு கேம்ப் நடத்தி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரோட்டரியில வந்து கவர்னரா இருக்கவுள்ள 12 ஆர்சிசி கிளப்பு, 28 ரோட்ராக்ட் கிளப்பு, 54 இன்ட்ராக்ட் கிளப்பு, கிட்டத்தட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பீரியட்ல 1538 மெம்பர்ஸ் சேர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரிய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் வந்து பாத்தீங்க இப்ப 2981 இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற மாவட்டம் வந்து அப்ப வந்து 2981 கிடையாது. ஆனா சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து 43 சங்கங்களை வந்து வேர்ல்டு ரெக்கார்ட், அவங்க கவர்னரா இருக்கக்குள்ள வேர்ல்டு ரெக்கார்டு வந்து 43 சங்கங்களை அவர் கவர்னரா இருக்கக்குள்ள வந்து ஓபன் பண்ணி இந்த மாவட்டம் வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பங்காற்றிய ஒரு தலைவராக இருந்து சிறப்பளித்திருக்கிறாங்க. இதை விட பெருமை என்னன்னா அவங்கள்ட்ட வந்து பழகக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பண்பான ஒரு பேச்சாளர். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட பேசினோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருணத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காலை சக்கரம் நிகழ்வை வந்து என் மனசுல இருந்ததை ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண அதாவது ரிலீஸ் பண்ணது வந்து மிஸ்டர் கோவிந்த் சார்ட்ட தான் அந்த விஷயத்த சொன்னேன். இன்றைய வரைக்கும் எனக்கு வந்து ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த சிறப்பா கொண்டு போறதுக்கு ஒரு மூல காரணமாகவும் அவங்க நமக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துல வந்து இந்த காலைச்சரம் நிகழ்வுல வந்து இந்த வேளையிலே நம்முடன் சிறப்புரையாற்ற இவ்வளவு பெருமை மிக்க எங்களது பாசமிக்க எங்களது சங்கத்தின் ஒரு ஆசான், முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் என் கோவிந்தராஜ் சார் அவர்களை இத்தருணத்திலே அனைவரின் முன்னிலையிலும் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். சார் பேசலாம் சார். சார் நீங்க பேசுறது கேட்கல சார், வீட்டுல இருக்கா? சார் சார் மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க. பிரசிடென்ட் இப்ப இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது. ஓகே சார், ரைட். தேங்க்யூ. காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அன்பு நண்பர் ரொட்டேரியன் குணா அவர்களே, செயலர் ரொட்டேரியன் ராஜ்குமார், அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ரவி, சார்ட்டர் பிரசிடென்ட் ரொட்டேரியன் கலி பெருமாள், இந்த நிகழ்ச்சியின் சேர்மன் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன், ஏஜி ஜானி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ரொட்டேரியன் செக்ரட்டரி பாப்பா கண்ணன், எங்களுடைய சங்கத்தின் செயலர் ரொட்டேரியன் பாப்பா கண்ணன், மற்றும் அந்த பயிற்சி பெறும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி ரோட்டரி சங்கம் வந்து இந்த ஒரு அருமையான விஷயத்த வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி மாவட்ட அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்க காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டிக்கு என்னுடைய பாராட்டுகள். குணா சார் வந்து டெய்லி இதுக்காக வந்து நிறைய மெனக்கெட்டு செய்யறாங்க. அதை செய்யறதுல வந்து ஒரு சக்தி மிக்க, ஒரு வலுவான, ஒரு பலமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹெல்த் தான் எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன். காட்ரேஜ் கம்பெனி ஓனர் வந்து
ஒரு வாட்டி சொல்லும் போது சொல்றாரு, வெறும் 7 ரூபாயில என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் வந்து 7 ரூபாய். இன்னைக்கு 7,000 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்கு. எனக்கு வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது லட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்ப வந்து எனக்கு வந்து லட்டு சாப்பிட ஆசையா இருந்தது. ஆனா வந்து பணம் என்கிட்ட இல்ல. இன்னைக்கு லட்சம் லட்சமா லட்டு வாங்குறதுக்கு கூட என்கிட்ட பணம் இருக்கு. ஆனா என்னோட உடம்புக்கு வந்து அந்த லட்டு ஒத்துக்காம இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ பணம் இருக்கிறது வந்து கண்டிப்பா முக்கியம்தான். பணம் இருந்தா மட்டும் பத்தாது, அதை அனுபவிக்கணும்ன்ற அந்த எண்ணமும் வேணும். அதை விட முக்கியமா அது அனுபவிக்கிறதுக்கு நம்ம மனசு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, உடல் நலம் ஒத்துழைக்கல அப்படின்னா நம்மளால அதை அனுபவிக்க முடியாது. அந்த உடல் உள்ள நலம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன், ஒரு ஹெல்த்துக்கு வந்து ஃபவுண்டேஷன். நிறைய பேருக்கு கால் வலி, இடுப்பு வலி, வெளியில டிராவல் பண்ண முடியல, நிறைய சிரமங்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உடம்புக்கு வந்து தக்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்ததுனாலதான் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு பிரசிடென்ட் குணா சாரும் அவங்களோட டீமும் இந்த ஹெல்த்துக்காக ஒரு சிறந்த ஒரு சேவையை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க எல்லாருமே 5 மணிக்கு எதிர்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். 5 AM கிளப் அப்படின்ட்டு ஒரு புக்கு, ரொம்ப அருமையான புக்கு. படிச்சேன் ஒரு 6 மாசம் ஏஞ்சி, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு குணா சார் சொல்லி காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி குணா சார். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ரோட்டரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி வந்து ரோட்டரியுடைய ஃபோக்கஸ் ஏரியா. ஒரு சமுதாயத்துல வந்து பொருளாதாரம் வந்து மேம்படணும் அப்படின்றது வந்து சமுதாயத்துல வந்து ஒரு முக்கியமானது. இது ஒரே மீட்டிங்ல நான் வந்து எல்லாத்தையும் பேசிட முடியாது. இன்னைக்கு ஒரு பார்ட் அதுல பேசுறேன். மறுபடியும் இது தேவைப்பட்டால் இன்னொரு வாட்டி நம்ம மிச்சம் உள்ளத்தை நம்ம பார்க்கலாம். பண நிர்வாகம், என்னோட அனுபவம் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன், ஒரு 50 வயசுல இருக்கும்போது கிடைச்ச ஒரு அனுபவம் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது சமுதாயத்துல வந்து 20 பேரை பார்த்தோம்னா 2 பேர் தான் உண்மையிலேயே பணக்காரங்களா இருக்காங்க. ஒரு 8 பேர் வந்து பணக்காரங்க மாதிரி தெரியுறோம். கார் இருக்கு, வீடு இருக்கு, ஆனா அது மேல கடன் இருக்கு. ஒரு 10 பேர் ஏழையா இருக்காங்க. ஏன் இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது, யாரும் சம்பாதிக்கலையா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க, எல்லாருமே சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த பணம் இல்லை. இந்த பணம் இல்லாததுக்கு காரணம் வந்து முக்கியமாக சேமிப்பும் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடும் வந்து சரியாக பண்ணாதனாலதான் அந்த கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. இன்னைக்கு நம்ம வந்து அந்த சேமிப்பு முதலீடுன்றத வந்து நான் இன்னைக்கு டச் பண்ணல. 3 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் கடன்காரன், அடுத்தது ஏழை, அடுத்தது பணக்காரன். 3 பேர் தான். நம்ம ஏழை வந்து மோசம் அப்படின்னு நினைச்சோம்னா அதோட மோசம் வந்து கடன்காரன் தான் ரொம்ப மோசம். கடன்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வட்டி கொடுத்துட்டு செலவை இது பண்ணிட்டு, சில இடத்துல வட்டி கொடுக்க முடியாதுக்காக மறுபடியும் கடன் வாங்குறது. இவங்கதான் கடன்காரன். கடன் குறையிறதே இல்லை. கடன் வாங்குறது தப்பு இல்லை, கடன் வாங்கும் போது அது குறையணும். அந்த ஒரு பழக்கம் ஆயிடுது. கடன் வந்து சரி இங்க கொடுக்க முடியல, வட்டி கொடுக்க முடியல, மறுபடியும் கடன் வாங்க. நல்லா அப்படிலாம் இருந்திருக்கேன். அடுத்தது வந்து ஏழை. ஏழை அப்படின்னா ஒரு 25ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படா 1ஆம் தேதி வரும், செலவுக்கு பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்தோட நம்ம இருந்துகிட்டு இருக்கிறது வந்து அந்த ஏழையா இருக்கிறது. 3வது பணக்காரன். பணக்காரன்னா எவ்வளோ? 5 கோடி ரூபாய் இருந்தா பணக்காரங்களா, 1 கோடி ரூபாய் இருந்தா பணக்காரங்களா, எவ்வளவு இருந்தா பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கடன் இருக்கக்கூடாது. அடுத்தது போதுமான அளவுக்கு 30ஆம் தேதி ஆனாலும் நம்மளால சமாளிக்கிறதுக்கான இது இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம பணம் என்னைக்கு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கே நம்ம பணக்காரங்க. 1 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம். அந்த பேங்க்ல போட்டதும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5000 ரூபாய் வருது. அதுக்கு நம்மளோட உழைப்பு எதுவும் இல்லை. அந்த பணத்தை நம்ம அதுல போட்டோம், அது பாட்டுக்கு நம்மளுக்கு பணம் வருது. ஸோ அப்ப வந்து அந்த பணம், நம்மளோட பணம் என்னைக்கு நம்ம பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்குதோ அன்னையில இருந்து பணக்காரன். அது மாதிரி ஒரு பணம் இருக்கு, அதை வந்து ஒரு இடம் வாங்கி போடுறோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்ட பொருள் வந்து 15 லட்ச ரூபாய்க்கு போகும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பணத்துக்கு நம்ம எதுவுமே மெனக்கடல. நம்ம பணம் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் பணக்காரங்க அப்படின்றதுக்கு இது அடையாளம். பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்ற ஒரு புக் இருக்கு. ரிச் டேட் புவர் டேட். இங்கிலீஷ்ல வந்து ரிச் டேட் புவர் டேட்.
அருமையான புக். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 50 வயசுல நான் படிச்ச புக்கு. ஆனா இது ஒவ்வொரு இளைஞரும் 20 வயதில் இருக்கும்போது படிக்க வேண்டிய ஒரு, ஒவ்வொரு தனி மனிதரும் வந்து பொருளாதாரத்துல மேம்பட்டுட்டாங்கன்னா அந்த சமுதாயமே மேம்படும். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல அப்படி இல்லை. நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், சமுதாயத்துல அந்த மாதிரி இல்லை. தனி மனிதன் அந்த பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படின்னு. அந்த கடங்காரன் அப்படின்றத வந்து பார்க்கும்போது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி சொல்லியிருக்காரு, இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒருத்தர் நம்ம கொடுக்குறோம், டெய்லி கொடுப்போம், 30 நாளைக்கு கொடுக்குறோம். அவர் வந்து கொடுக்க வேண்டிய வட்டி அப்படின்றது வந்து முதல் நாள் 2 ரூபா கொடுத்தா போதும். 2வது நாள் அதை 2ஆ பெருக்கி 4 ரூபாயா கொடுத்தா போதும். 2வது நாள் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது. 3வது நாள் அவரு இந்த 4 வந்து 2ஆ பெருக்கி 8 ரூபாயா கொடுத்தா போதும். இப்படியே அவர் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 நாள்ல அவருக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 15 நாள்ல வந்து அவர் கட்டக்கூடிய வட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 32,000 ரூபாய் இல்ல 40,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீல் நடுவில் வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தா 30 நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வட்டி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டா நார்மலா வந்து நிறைய பேர் வந்து சரி அப்படின்னா அந்த 14 நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 32,000 34,000 தான் இருக்குது அந்த வட்டி. அது அப்படியே டபுள் ஆகி இந்த 30வது நாள்ல வந்து எவ்வளவு ஆகும் அந்த வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 107 கோடி ஆகுது. இதுதான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நினைச்சே பார்க்க முடியாது. 14 நாள் 32,000, ஆனா 30வது நாள்ல 107 கோடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கடன் அப்படின்றது, அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்மள வந்து நிறைய நம்மளோட பணத்தை நம்ம வீணாங்க. சின்னம்மை பெரியம்மை அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இதோட மோசமான வியாதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ. இந்த இஎம்ஐ அப்படின்றது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து வீடு வாங்கினதுக்கு வந்து நான் 30 வருஷம் இஎம்ஐ எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருமை கிடையாது. 30 வருஷத்துக்கு அந்த கடனுக்கு நம்ம வந்து அடிமையாகிறோம் அப்படின்றது தான் அந்த உண்மை. ஸோ அந்த இஎம்ஐ வந்து நம்ம வாங்குறது பெருமையும் கிடையாது. இஎம்ஐ வாங்குறது ஒரு பழக்கமாகவும் இருக்கக்கூடாது. 20 கோடி நம்ம சொத்து வச்சிருக்கோம், திடீர்னு ஒரு நாள் மேல போயிடுறோம். அது போகும்போது ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சுத்தி உள்ளவங்க 20 கோடி ரூபாய் சொத்து வச்சுட்டு போனாருன்னு சொல்லவே மாட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் வந்து கடன் வச்சுட்டு போனாரு அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த கடன் அப்படின்றத வந்து ஒரு பைசா கூட நம்ம வைக்காத அளவுக்கு நம்ம இருக்கணும். கடன் வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தொழிலுக்காக வாங்கலாம். அது தொழில் வந்து நம்மளுக்கு விருத்தி அடைந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துடணும். நிறைய பேர் கடன் வாங்குறதே ஒரு பழக்கமா இருக்குது. எனக்குலாம் அப்படிதான் பழக்கமா இருந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. இப்பதான் அந்த கடன்னா பயமே வருது. அந்த கடன் அப்படின்றது வந்து டெம்பரரியா வாங்கலாம், ஒரு பிசினஸ்க்காக வாங்கலாம். அந்த லாபத்தை வந்ததுக்கு அப்புறம் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம பண்ணிடணும். நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க வைக்கிறோம், நல்ல ஸ்கூல்ல நல்லா படிக்க வைக்கிறோம், நல்ல வேலைக்கு போறதுக்காக அவங்கள தயார் பண்றோம். நிறைய சம்பளம் வாங்குறதுக்கும் அவங்க தயாராகிடுறாங்க. இந்த நிறைய சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பணத்தை எப்படி நிர்வாகம் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பசங்க வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அதை வந்து வச்சு இஎம்ஐல அது வாங்குறது ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சோம். அவங்க அசெட் வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனா அசெட் வாங்கல, லயபிலிட்டியை தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அந்த அசெட் வாங்கணும்னு நினைச்சு லயபிலிட்டி வாங்குறத வந்து அவங்க தவிர்க்கணும். என்ன சொன்னாங்க, இப்ப பைக் வாங்குறதுக்கு லோனு, பைக் கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார் வாங்குறதுக்கு லோன், கார் வாங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது வாங்குறதுக்கு லோன். இப்படியே அந்த லோன் வாங்குறது வந்து ஒரு தொடர்கதையா இல்லாம நம்மளுடைய கடனை வந்து குறைச்சிட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்றது வந்து முதல்ல வந்து நம்ம மைண்ட்ல பண்ணிக்கணும். அந்த காலத்துல வந்து கடன்னா அப்படி பயப்படுவாங்க நிறைய பேர். இந்த காலத்துல வந்து கடன் அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு இதாச்சு. அதை வந்து நம்ம இளைஞர்கள்ட்ட, நம்மளோட பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ரஜினி படத்துல வந்து அந்த 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். முதல் 8 வந்து விளையாடணும், 2வது 8 வந்து படிக்கணும், 3வது 8 திரும்பணும், 4வது 8 வந்து குழந்தை, 5வது 8 வந்து
சம்பாதிக்கிறது, 6வது எட்டுல வந்து உலகத்தை சுத்தி பார்க்கறது, 7வது எட்டுல வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுங்க, 8ஆம் எட்டுக்கு மேல நீங்க இருந்தா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா 8ஆம் எட்டுக்கு மேல நிம்மதியா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, சேமிப்பும் கரெக்டான முதலீடும் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆஸ்திரேலியா ரோட்டரியில ஒரு ப்ரோக்ராமுக்காக ஆஸ்திரேலியா போயிருக்கோம். அங்க போயிருக்கும் போது டிராம் டிரைவர், கல்கட்டாலாம் அந்த சின்ன ட்ரெயின் இருக்கும், அந்த மாதிரி அந்த டிராம் டிரைவர் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆனவரை பார்த்தேன். அவர் சொன்னார், நான் ஒரு 50 நாடுகளுக்கு சுத்தி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ரோட்டரியில இருக்கார். இன்னொருத்தர் ஒரு பார்பர், ஒரு சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து, அவரு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னாரு. 40 நாடுகளை வந்து சுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு ஹெட் மாஸ்டர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வயசுக்கு மேல இருக்கும். அவரு நாங்க போன அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஒரு கண்ட்ரிக்கு போனோம்னாரு, 100 நாடுகள் வந்து சுத்தி இருக்கேன் அப்படின்னாரு. சரி, என்னடா இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்களே என்ன அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப காலத்துல இருந்து கட்டாய சேமிப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஆஸ்திரேலியா அப்படின்றது வந்து ஒரு டெவலப்ட் நேஷன் இன்னைக்கு சொல்றோம். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான நாடாக இருந்தது நம்ம இந்தியா. அப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா வந்து பெரிய நாடு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த சேமிப்பு, கட்டாயமான சேமிப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருந்தது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. சரி, அங்க மட்டும் தான் இருக்காங்களான்னு பார்த்தா, நடுவுல வாட்ஸ்அப்ல பார்த்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு டீ கடைக்காரரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுல 25 நாடுகளுக்கு வந்து சுத்தி பார்த்திருக்காரு அப்படின்னு. அப்ப இங்கேயும் அது மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொன்னேன். எப்படி வந்து இந்த 1 லட்சம் டெய்லி கொடுத்தா 30வது நாள்ல வந்து அதுக்கு வட்டி கொடுக்கறது வந்து 107 கோடி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால நம்ம ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளால பண்ண முடியும். நம்ம ஆரம்ப காலத்துல 22 வயசுல இருக்கும்போது இளைஞர்கள் வந்து ஒரு 80 ரூபாய் சேமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு சேமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, வெறும் அரை வட்டி 6% இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல வச்சு பார்த்தோம்னா, 60வது வயசுல 1 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட கையில. இன்னைக்கு ஒரு கூலிக்கு வேலை செய்யற ஒரு நபராக இருந்தாலும் ஒரு 600 ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. 440 ரூபாய் அவங்க செலவுக்கு எடுத்துக்கிட்டா கூட 160 ரூபாய் சேமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2 கோடி ரூபாய் வந்து ஒரு சாதாரண மனிதன்கிட்ட 60வது வயசுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு 100ல 1000 பேர்ல எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர்கிட்ட அந்த 2 கோடி ரூபாய் இருந்தால் பெரிய விஷயம். இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஏறக்குறைய 5% தான் உண்மையிலேயே பணக்காரர்களாக இருக்காங்க. மிச்செல்லாம் வந்து கடன் இருக்குது, சொத்து இருக்குது, இப்படி மாறி மாறி இருந்துட்டு இருக்கு. இந்த சேமிப்பு சின்ன ஒரு விஷயம். 80 ரூபா ஒரு நாளைக்கு இந்த 22 வயசுல சேர்த்தாங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் சேரும். நிறைய பேருக்கு வந்து நல்லா அந்த வயசுல வந்து நிறைய பணமும் வரும், அதை சேமிக்கிறதுக்கான இதுவும் இருக்கும். இந்த 15 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாரு எங்க பிரசிடென்ட். ஸோ அந்த 15 நிமிஷம் முடியுது. இன்னைக்கு வந்து இந்த கடன் வந்து ஒரு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இளைஞர்கள் நம்ம சொல்லணும். வாங்கினாலும் அதை டெம்பரரியா நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் சேமிக்க ஆரம்பிக்கணும்ன்றது கிடையாது. ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் ஆரம்பிச்சுது அப்படின்னாலே அது ஒரு 4,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வந்து அவங்க வந்து சேமிக்கிறதுக்குன்னு போட்டாங்க அப்படின்னா ஒரு 45 வயசு ரொம்ப கம்ஃபர்டபுளா இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கு அந்த அந்த சேவிங்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு சேவிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அப்படின்றத வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு நேரத்துல பார்க்கலாம். ரொட்டேரியன் கூட பிரசிடென்ட் வந்து 15 நிமிஷம் கொடுத்தாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்திற்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். மனத்தை பற்றி நடக்கும் இந்த நிகழ்வில் பணத்தை பற்றி பேசி நல்ல குணத்தோடு எங்களுக்கு நல்ல அறிவுரை கூறிய எங்களது ஆசான், ரோட்டரியின் ஆசான், ரோட்டேரியன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் என் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கு இந்த குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களது காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் நீங்கள் எங்களிடம் பங்கேற்று இந்த ஒரு அருமையான ஒரு பணம் விஷயம், இன்னைக்கு வந்து பணம் வந்து சாதாரண விஷயமா போயிட்டு அந்த பணத்தை வந்து எப்படி சேமிச்சா நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவாகவும் ஒரு நல்ல ஒரு அதாவது சேமிப்போட வழிவகைகளை வகுத்து கூறிய முன்னாள் மாவட்ட ஆளுநர்
கோவிந்த் சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட வழிநடத்துதலின்படி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களோட வாழ்த்து எங்களுக்கு என்றென்றும் தேவை என்று இந்த தருணத்திலே மீண்டும் எடுத்துரைத்து எங்களது அனைவரின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் ரோட்டரியின் சார்பாகவும் உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் காலை சக்கரத்தின் 13ஆம் ஆண்டு துவக்க நாளில் உங்களுடன் இன்று இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து எங்களுடன் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இன்று எங்களுக்கு சிறப்பாக கருத்துக்களை கூறிய ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுக்கு சில கருத்துக்களை நல்ல அளித்தளித்த ரோட்டரியின் ஆசான் முன்னாள் மாவட்ட ஆளுநர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும் ரோட்டரியை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது இன்றைய காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் பிறந்த நாளில் உங்களை அனைவரையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்றுடன் நிறைவு செய்து நாளை மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான பதிவு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க யாரு? நான் கலிபுரமா காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சாப்டர் பர்சன் வந்துட்டீங்களா? வெரி குட் வெரி குட். ரைட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அருமையா உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சாப்டர் பிரசிடென்ட். வாழ்த்துக்கள். நீங்க என்னுடைய வேலையை ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கீங்க. சேவிங்ஸ பத்தி பேசுனது ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னைக்கு நம்ம சார்ட்டர் டே மட்டும் இல்ல, என்னுடைய வெட்டிங் டேவும் சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப 2007 2009 அப்படிங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தையோட வந்து நம்ம குமரன் ரெசிடென்ஸ்ல நம்ம சார்ட்டர் பண்ணோம். ரொம்ப சிறப்பான நிகழ்வு. ஆமா ஆமா. மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அற்புதமான உரை. எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. இன்னொரு நாள் வந்து இந்த நேரத்துல நாங்க நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி. சார், உங்களுடைய வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் வந்து ரெகுலரா இருந்தா ரொம்ப மக்களுக்கு எல்லாம் உதவிகரமா இருக்கும் சார். ரொம்ப சூப்பர் சார். இதோட கண்டினியூஷன் இன்னொரு வாட்டி வெச்சுக்குவோம். थैंक यू சார். ஒரு 15 மினிட்ஸ் ரெகுலரா வருவாங்க. இனிமேல் எல்லாரும் அந்த இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் லைவ் ஓடுது. थैंक यू. ரைட். थैंक यू பிரசிடென்ட். थैंक यू. பை பை. ஓகே. थैंक यू சார். थैंक यू. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். Thank you sir. Bye sir. Thank you. தலைவரே மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.